இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் தொடக்க நூல் 39ஆம் அதிகாரம் 23ஆம் திருவசனம். ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார், அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி அளித்தார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை புரித்தாக்குகின்றேன். எப்படி இருக்கிறீர்கள்? ஏதேனும் உடல் நல சோர்வாக இருந்தால் இயேசுவின் காயங்களால் குணமடைகிறேன் என்று கூறி ஜெபியுங்கள். நிச்சயம் உங்கள் உடல் சுகமடைவீர்கள். இன்றைய இறைவார்த்தை யோசேப்பை பற்றி நம்மிடம் பேசுகிறது. அவரின் வாழ்வில் என்ன நடந்தது? ஆண்டவர் யோசேப்பின் சூழ்நிலையை பார்த்து அவரை உயர்த்தினாரா, அல்லது அந்த சூழ்நிலைகளில் யோசேப்பின் இருதயத்தை பார்த்து அவரை உயர்த்தினாரா? யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்தவைகள் நம்மை சுற்றியுள்ள பலரின் வாழ்விலும் நடக்கிறது. சில சமயங்களில் யோசேப்பு வாழ்க்கையை படிக்கும்போது ஒரு நாள் இவரைப் போல ஆண்டவர் நம்மையும் உயர்த்துவார் என்ற நம்பிக்கையில்தான் நாம் அனைவருமே வாழ்கிறோம். ஆழமாக சிந்தித்தால் யோசேப்பின் வாழ்வில் அவர் சந்தித்த பகையையோ, கஷ்டத்தையோ, புறக்கணிப்பையோ, அவமானத்தையோ, அடிமை வாழ்வையோ பார்த்து ஆண்டவர் அவரை உயர்த்தவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் தன்னோடு வாழ்ந்த மனிதர்களுடன் தன்னையும் தனக்குள் இருந்த இயேசுவையும் அவர் எப்படி வெளிப்படுத்தினார் என்ற காரணத்திற்காகத்தான் யோசேப்பை உயர்த்தினார். யோசேப்புக்கு என்ன நடந்தது என்பதில் இல்லை அவை அனைத்தையும் நடக்கும்போது யோசேப்பினுடைய இருதயம் எப்படியாக இருந்தது என்பதே ஆண்டவரின் கிருபை யோசேப்பின் வாழ்க்கையில் வெளிப்பட காரணமாக இருந்தது. சகோதரர்கள் அவர் மேல் பொறாமை கொண்டனர், பகைத்தனர், கடிந்து கொண்டனர், அலட்சியம் செய்தனர், கொலை செய்ய கூட முயற்சித்தார்கள். ஆனாலும் அவர்களை பகைக்காமல் சமாதானத்தை காத்துக்கொண்டார் யோசேப்பு. செய்யாத தவறுக்கு சிறைக்கு அனுப்பிய போத்திபாரின் மனைவி, உதவியை மறந்த பானபத்திரக்காரன், அவர்களையெல்லாம் மன்னித்தார் யோசேப்பு. எல்லா நிலையிலும், சிறையில் இருந்தாலும் சரி, ராஜரீக நிலையில் உயர்த்தப்பட்ட போதும் சரி, நிதானமாயிருந்தார், நன்றி உள்ளவராயிருந்தார், ஒழுக்கம் தவறாமல் வாழ்ந்தார், தேவனை மனதில் கொண்டு நடந்தார். அதே போல நீங்களும் எந்த நிலையிலும் God given identity, உங்கள் தேவ அடையாளத்தை இழந்துவிடாமல் வாழ வேண்டும். அப்போது உங்களுக்காக இயேசு வைத்திருக்கும் தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். இன்று கேளுங்கள், ஆண்டவரே, யோசேப்பை போல லவ்விங் ஹார்ட், ஃபர்கிவிங் ஹார்ட், தேங்க்ஃபுல் ஹார்ட், பீஸ்ஃபுல் ஹார்ட், ட்ரூத்ஃபுல் ஹார்ட் எனக்கும் தாரும். உமது கிருபை யோசேப்போடு தங்கியிருந்ததைப் போல எங்களோடும் இருப்பதாக. இன்று வசனத்தில் என்னோடு பேசினீரே, ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார், அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி அளித்தார் என்று பேசினீரே, அவ்வாறே எனக்கும் செய்யும் என்று கேளுங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எல்லா காவலோடும் எங்கள் இருதயத்தை யோசேப்பை போல நாங்கள் காத்துக்கொள்ள அருள் தாரும். இதுவே எங்கள் வாழ்வில் நீர் முன்குறித்துள்ள தரிசனம் நிறைவேற சரியான வழி என்பதை நாங்கள் இன்றைய நாளில் உணர்ந்து கொண்டோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.